ஓம் சாய்ராம். என் அன்பு மகளே, இதை நீ கவனமாக கேள். அதனால் தான் தனியாக சொல்ல வந்தேன். ரகசியமாக வச்சுக்கோ. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ. உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ. சிலருக்காக நீ இப்போது வாழ நினைக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். செல்வமி, இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் மகளே. ஏன்னா யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடுஞ்சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது தங்கமி. உன் கோபம்தான் உனக்கு எதிரி என்பதை முதலில் புரிஞ்சுக்கோ. அதனை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா நீ கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி யோசிக்க துவங்கு. சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு என்று எத்தனை முறை உனக்கு சொன்னேன். ஏன்னா இங்கு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட உதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தான் இந்த சாயை தரப்போகிறேன் என்று சொன்னேன். கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே. அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வரும். தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது, பயன்படுத்திக்கிடணும். நீ இப்போது எதை செய்தாலும் திருப்தியோடு செய். சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கோ, மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கோ. வாழ்க்கையை இங்கு அனுபவித்து வாழணும் தங்கமே. ஒரு தவறு செய்கிறாய், ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். வேண்டாம். அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்து விடப் போகிறது? யார் என்ன நினைத்தால் என்ன தங்கமே, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. இப்போது வரும் தோல்விகளை, சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. சின்ன சின்ன சறுக்கல்கள்லாம் எதற்கு வருகிறதுக்கு? உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் என் மகளே. உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி செல்லு. எப்போதும் புத்துணர்ச்சியோடு இரு. இப்போது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? என் மேலே நம்பிக்கை வைக்கிறதா இல்லை நம்பிக்கை வைக்க வேண்டாமான்னு யோசித்து கொண்டிருக்கிறாய். உண்மைதானே? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை என்னைக்கும் இழந்து விடாதே. என் மேல் நம்பிக்கை வச்ச யாரையும் நான் கைவிட்டதே இல்லை தங்கமே. என்னை பார்க்க வரணும்னு நினைத்தால் என்னிடத்திற்கு நீ எப்போ வேண்டுமானாலும் வரலாம். உனக்காக இந்த சாய் எப்போதுமே இருப்பேன் தங்கமே. நீ எங்கெல்லாம் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். உன் பக்கத்தில் தான் தங்கமே இருக்கிறேன். நீ என்னை நினைச்சாலே போதும் தங்கமே. செல்வமே, கஷ்டம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியுமா? முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடு. கஷ்டம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும்தான். அது அவசியமா இல்லையான்னு உனக்குத்தானே தெரியணும். மனசுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அந்த மனசு நல்லதையும் உணர முடியும். ஆனால் நீ அதை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே. மனசுங்க கிட்ட ஆசைகளை விட சுயநலம்தான் அதிகமாக இருக்குது. சுயநலத்தை விடுறவன் தான் வாழ்க்கையில் முழுமை அடைவான் தங்கமே. மகளே, நீ குழம்பி போயிருக்கிறாய். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் கூட உன்னை சம்பந்தப்படுத்தினா கூட அதில் இருந்து ஒதுங்கி போவது தான் நல்லது. அது என்னன்னு தெரிஞ்சிக்காம அதுக்காக கிடைக்கிற சன்மானத்தை கை நீட்டி வாங்கக்கூடாது தங்கமே. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ தங்கமே. தினமும் வாழும் வாழ்க்கையை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. உன்னால் முடிந்தவட்டும் 4 பேருக்கு உதவி செய்தாவது உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல் தங்கமே. நல்ல வேர்வை சிந்தி உண்மையாக உழைக்கிற காசில் தான் ஆனந்தமே நிறைஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க வாழ்க்கை நரகமாகத்தான் போகும்னு உன் எதிரிக்கு தெரியவில்லை.
வாழக்கூடிய காலம் கொஞ்சம்தான், வாழக்கூடிய நாட்களும் கொஞ்சம்தான். அது பிரயோஜனமாக வாழ்ந்து விடணும், சந்தோஷமாக வாழ்ந்துவிடணும், நிம்மதியாக வாழ்ந்து விடணும். உன் எதிரிகளுக்கு தெரியவில்லை, உன் துரோகிகளுக்கு தெரியவில்லை. அதை புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நல்லபடியாக வாழ்ந்து பார், அவன் உன்னை பார்த்து திருந்தனும். மகளே, தங்கமே, வாழ்க்கையை கொடுத்த நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன். என்மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீ மற்றவங்க மேலே வச்சா அது யாரோட தப்பு சொல்லு? உனக்கு இவ்வளவோதான் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சாலும் போதலைங்கிற எண்ணம் தானே இருக்குது. கிடைச்ச வாழ்க்கையில் யாராவது திருப்தி அடைய நினைத்திருக்காங்களா? இல்லையே. நீ நினைக்கணும் தங்கமே. நாம் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு உசத்தியானதுன்னு நீ நினைக்கணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போத்தானே உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். யார் உன்னை ஏமாற்றினால் என்ன? யார் உன்னை அறியாமையை பயன்படுத்திக்கிட்டானா தான் என்ன? அவர்களுக்கு பேராசை, அவ்வளவுதான். விட்டுவிடு. அடுத்தவர்கள் எப்படியா வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ என் பிள்ளை, நான் சொல்வதைத்தான் கேட்கணும். நம்பிக்கையாக இருக்கணும் தங்கமே. நம்பிக்கைனா என்னென்னு தெரியுமா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்குற ஒரு வெளிச்சம்தான் நம்பிக்கை. இந்த சமயத்தில் உனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். உன் மனசில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறதோ இல்லையோ, வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ, ஒரு பெரிய அனுபவத்தை உன் நம்பிக்கை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். மகளே, நான் சொல்வது புரிகிறதா? உனக்கான பதிவு இது. தங்கமே, இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் உனக்கு இனிப்போடு இன்று உதித்த நாளில் துவக்கத்தில் இனிய செய்தியை உன் அப்பா தரப்போகிறேன். இது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். அதனால் தான் தனியாக கேளு, ரகசியமாக கேளு. உனக்கான பதிவு என்று சொன்னேன். கவலையெல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக கேள், சந்தோஷமாக கேள். சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் தங்கமி. என் மீது மனப்பூர்வமாக பக்தியை செலுத்தி கொண்டே இருக்கிறாய். என் பிள்ளைக்கு நாளை விடியும் என்று நீ நம்பு என்று சொன்னேன். நிச்சயம் விடியும் தங்கமி. வெற்றிகளை சேர்க்கும் நாளாக இன்று அமையப் போகிறது. விடியும் என்று மட்டும் நீ நம்பினால் வெளிச்சம் நிச்சயம் உனக்கு, முடியும் என்று நம்பினால் உனக்கு வெற்றி நிச்சயம் உனக்கு. இன்று அழகாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு. அழகான நாள். காத்திருந்து காத்திருந்து நீயும் சோர்ந்து விட்டாய். என் வாக்கினை கேட்டு மனம் மாறிவிட்டாய். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு சற்று அதிகமாகவே மனதை தெளிவுபடுத்துகிறது தங்கமே. இன்றைய சிறப்பு தினத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை. உன்னுடைய பாரங்கள் என் மீது கிடக்கும்போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும் தங்கமே. அனைத்தையும், உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் எங்கு செல்வேன்? ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.